அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கஃப்யூத் பிரமுகர் சிசர்ல சந்தித்திருக்கிறோம். நிறைய ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக கண்டு அவர்களுடைய கதைகளை பேசியிருக்கிறோம். பல ஆளுமைகளுடைய அந்த கதைகள் எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை அது எங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்து இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய பல கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர், நான் அவரை அறிமுகப்படுத்துவதுன்றதை விட இலங்கையில் இருக்கிற பல கலைஞர்களுக்கு, அதே நேரத்தில் பழைய கலைஞர்களுக்கு இன்றும் இவருடைய பாடல்கள் அவரை நினைவுபடுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர். குறிப்பாக அவரை சொல்லணும் அப்படின்னா, எளிமையாகவும் தன்னடக்கமாகவும் இந்த வயதிலையும் அந்த இளமை துள்ளக்கூடிய ஒரு உணர்வோடு சந்தோஷமாக இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் முத்தழகன் அவர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்கார். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? வணக்கம், ரொம்ப சந்தோஷம். ஊடகத்தில் போய் 2 வார்த்தை சொல்லணும். என்றைக்கு ஆரம்பித்தாலும் டான் டிவி சத்மநாராயண காலத்தில் இருந்து என்னை உள்வாங்கி கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்தாபனமாக நான் கருதுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளையும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ரசிகர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, ரிஸ்வான் ஆகிய உங்களுக்கும் என்னை பேட்டி காண்றீங்க. மிக முக்கியமாச்சுன்னா, ஒரு ஊடகத்தில் இவ்வளோ காலம் நீண்ட காலமாக அவர் பணியாற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அது டான் டிவி வாயிலாக. நான் டான் டிவி நியூஸ் அதிகமாக பார்க்குறது, பாட்டை பார்க்குறத விட 24 hours நியூஸ் அதிகமாக பார்த்து பல விஷயங்கள் அறிஞ்சுக்கொள்வேன். எனவே டான் டிவி நேயர்களுக்கும் அது ஸ்தாபனருக்கும் ஸ்தாபனத்தில் உள்ளவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி. என்னன்னா குறிப்பாக எங்களோட நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா டான் டிவியில் போகிற பல நிகழ்ச்சிகள் எங்களோட கலைஞர்களுக்கு எப்பயுமே முன்னுரிமை கொடுக்கணும். அதில் அங்கீகரிக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும். அப்படியே இளமையாக இருக்கலாம், இல்லைன்னா மூத்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நம்மளோட கலைஞர்களை நம்ம கொண்டாடாம வேற யார் கொண்டாடுற? சரி, என்னன்னா நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். இப்போ பேசுறது என்னன்னா, உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எப்படி ஆரம்பிச்சது, உங்களுடைய இசைப்பயணங்கள், இதெல்லாம் பல தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இப்போ உங்ககிட்ட கற்றுக்க போகிறோம். எப்படி இளமையாகவும் சுறுசுறுப்பாக இப்போ வரைக்கும் இருக்கீங்க? கடவுள் ஆசீர்வாதத்தோட நடந்து கொண்டிருக்கு. எனக்கு துடிப்பு ஒன்று இருக்கு. என்ன கேட்டால், நான் இந்த நாட்டில் ஒரு பிரபலமான பாட்டுக்காரன் வரணும் ஆரம்ப காலத்தில் இல்லை. சும்மா பாட்டு படிக்கிறது, பாடசாலையில் படிக்கிறது, அப்படியே காலகட்டங்கள்லாம் இருந்து வரும்பொழுது பிரிதொரு காலத்தில் சினிமா பாட்டுகளையும் சினிமா பாடல்களையும் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்போ நம்மளும் பாட்டுக்காரனாக வரக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா நல்லா பாடக்கூடியவர். இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்டுப்பட்டிருக்கேன். ஆனால் அப்பா மேடைகளில் எங்கே பாடினதாக நான் பார்த்ததில்லை. நான் இலங்கையில் அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொள்ளலை, தமிழகத்தில் அந்த சூழ்நிலையை உருவாக்கினவர் அவர். எனவே அந்த வழித்தோன்றலில் வந்ததுனால எனக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இது இருந்தது. பாடசாலையில் படிக்கிறவங்க கூட ஏம் ராஜா மாதிரி பாடுவார்னு புரியமார்கள் நண்பர்களெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சாயல் ஒரு ஆண்டவன்ட்டு இருக்கு, அதனால் அதை பாடிக்கிட்டு வந்தேன். எனவே இந்த துறையில் நான் ஒரு பாடகனாக வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. முதல் சிங்கள பக்கத்தில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 1968 நான் ஒரு பாடகனாக அறிமுகமாகிட்டேன். 57 நான் வானொலியில் அதை சொல்லணும், KM ஜபாயர் அவருடைய இசையமைப்பில் தொழிலாளர் வேலைகளை இசை நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்று அடையாளப்படுத்தப்பட்டேன். அப்போ இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 63 ஒரு சிங்கள பாட்டுக்காரனாக 2வது இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. சிங்கள பாட்டு நிறைய கேட்குற அந்த காலத்தில். எனவே ஒரு சிங்கள பாடகனாக இந்த நாட்டில் அறிமுகமாகத்தான் அப்புறம் மெல்லிசைக்கு வந்தேன். அந்த காலகட்டத்தில் மெல்லிசைன்ற ஒரு பகுதி ஆரம்பிக்கல. முக்கியமான ஒருத்தர் இருக்கார், மர்ஹூம் HMP மொஹிதீன் அவர்கள். அவருடைய உந்துகோலால் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்த காலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டாபனத்தில் இலங்கை வானொலி, அந்த காலகட்டத்தில் விவியன் நமசிவாயம்ங்கிற ஒருத்தர், அவர் கண்ட்ரோல் ப்ரெசன்டேஷன் ஆஃபீஸ், அவர் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மெல்லிசை பாடல்களோ ஈழத்து பாடல்களோ என்ற ஒரு பேரில் உண்டாக்குனது தான் 1970களில் 71களில் 71 அவங்க உண்டாக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நானும் பாடி அந்த தேர்வில் கலந்துக்கிட்டு லைட் மியூசிக் ஆடிஷன் நம்பர் 1 படித்து அதில் பாடி முதலாக மெல்லிசை பாடல், ஒரு பாடல் 2 பாடல் 3 பாடல் கொடுப்பாங்க. அந்த இசைப்பாளர் யாரோ முத்துசாமி தான் இசையமைத்தார். அவர் சொல்லிக் கொடுப்பார், கற்றுக்கிட்டு படிக்கணும். பண்டிதர் கணபதி பிள்ளை எழுதின பாட்டு, மற்றது S குணரத்னம் எழுதின பாட்டு, மற்றது
நவாலியூர் நடராஜா அவர் எழுதின பாட்டு. அந்த பாட்டை ஒரு வழியை சொல்லி காமிச்சாங்க. என்ன கேட்டால் ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அன்னை பராசக்தி அனைவருக்கும் தாயவள், அன்பினை வேண்டி வந்தேன் தினம், இன்பமளித்தமக்கேற்றம் இறை தேடும் இணையடி போற்றுவேன் அன்னை பராசக்தி. இது பண்டிதருக்கான கனவு பிள்ளை. நவாலிஸ் நடராஜ மாறி வந்து போனது மாநிலத்தாய் நீரினை வாரி வைத்து கொண்டனில், வறுமையுற்று கோடையில் நீரில்லாமல் உயிரெல்லாம் நின்று வா அரசினர், பாரில் உணவு தருதல் போல் பங்கு பண்ணி தந்திட மாறி வந்து. இந்த பாட்டு பாருங்க, நடராஜ நாட்டு தேசிய ரீதியாக தான் எழுதியிருக்கு. நாட்டு உணவு உற்பத்தி பற்றி அப்போ எழுதியிருக்காரு. 72 இந்த பாட்டு படிச்சிருக்கு. ஆர் முத்துசாமி தான் இசையமைச்சார். அவர் நிறைய சிங்கள படங்கள் இசையமைச்சார். 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சார். தமிழ் பக்கத்தில் மெல்லிசைக்கு வந்தார், தமிழ் படங்களும் செஞ்சார். அவர் தான் ஆரம்பித்து வச்சார் எங்களுக்கு மியூசிக் டைரக்டராக, இசை அமைப்பாளர். எனவே அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க. இப்போ பாடிக்கிட்டு நிறைய பாடல்கள், குறிப்பாக பல நாடுகள்லையும் பாடியிருக்கீங்க. பல கேசட் வந்து இதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் காலத்தில் விட முடிஞ்சுது. நிறைய இப்போ 2K கிட்ஸ்ன்றது இப்போ நிறைய டிஜிட்டல் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி இதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கெசட்டில் வர பாடல்கள் அதை கேட்குறதுக்கு முத்தலகு பாடல்கள் கேபி சிடி கூட ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு பழுதா போயிடுது. இந்த காலம் வச்சா போட வேலை. இது அப்படி இல்லை, காலத்தால் அழியாமல் இருக்கு. இருக்கு. இதில் வந்து ஒரு கேள்வி ஆரம்பத்தில் நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம். குறிப்பாக வந்து பாடல்கள் அப்படின்னு வரும்போது அதில் வந்து நிறைய கலராக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வர்றது வழக்கம். ஆனால் இதில் வந்து இலங்கையை வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. இலங்கை என்ன காரணம்? அது காரணம் என்ன கேட்டால், நான் அதிகமான மெல்லிசை பாடல்கள் பாடும் பொழுது இலங்கை என்று பாடு இன்பமான வீடு, அமீர் அலி சிங்கப்பள்ளியில் இன்னொரு பாட்டு, இலங்கையர் என்றே பண்பாடுவோம் எல்லோருமே இங்கு ஒன்றாகுவோம், பிரிவாலே உயர்வேது இணைந்தாலே துயர் ஏது, ஒரு பூமாலை என நாமாவோம் துயரில்லாத பொன் வாழ்வை நாம் காணலாம். அது ஒரு பாட்டன். பட் இலங்கை அழகிய தேசமே அன்னை தேசமே, இப்படி நிறைய இலங்கை பற்றி பாடுறேன். ஏன்னா நான் ஒரு இலங்கையன், தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கு. நான் தமிழனா இருந்தாலும் நான் தமிழ் பாட்டு படித்தேன், இந்தியாவில் ஒரு பாட்டு படிக்கிறாரோ இல்லை ஏன்னா அப்படி நினச்சிட்டு போகிறாங்க. இலங்கைன்னு காட்டுறதுக்காக என்னுடைய கேசட்டில் நான் தூரம் சிந்திச்சு பார்த்தேன் இலங்கை வரைபடத்தை போட்டு. அதில் நான் கொழும்புல தான் இருக்கிறேன். அதனால வேற எங்கே கொழும்பை பிரதிபலித்து அங்கே படத்தை போட்டு இலங்கை தமிழ் திரைசை பாடல் தான் வெளியிடுறேன், மெல்லிசை பாடல் வெளியிடல. ஏன்னு கேட்டால் பணம் கொடுத்து வாங்குறவங்க வெளியே மெல்லிசை பாட்டா அப்படின்னு போயிடுவாங்க. இது திரைப்பட பாட்டுன்னு கொஞ்சம் பேர் இல்லை. அந்த நேரத்தில் வந்து மெல்லிசை பாடல்களாக இருக்கலாம், இலங்கை பாடல்கள்னா ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு இல்லையா? குறிப்பாக வந்து இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாங்களே, இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாம அந்த பங்களிப்பு நிறைய செஞ்சிருக்கு. ஆமாம், இந்தியாவில் கூட இலங்கை பாடல்கள் ரசித்து கேட்ட காலம் ஒன்று இருந்தது தானே. இப்போ நேற்று முன்தினம் ஒரு பாட்டு போட்ட அகமடம் நசீர், இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, நுவர் எலியா பகமத்தலா கண்டிகா, அப்புறம் என்ன அழகா எழுதியிருக்காரு ஏயு மனோகரன், அழகா பாடினார். அந்த பாட்டை வானொலியை ஒளிபரப்புறாங்க. அது ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி உள்வாங்கப்பட்டது. சூராங்கனி கமாலுகனா, இதெல்லாம் உள்வாங்கப்பட்டது. கள்ளுக்கடை பக்கம் நான் ஒருக்கா இந்தியாவில் இருக்கிறேன், எங்கள் அப்பா ஊரில் இருக்கிறேன். எம்ஜிஆர் அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிற அமெரிக்காவில் எலெக்ஷன் கேட்குறாங்க. வீடு பாட்டெல்லாம் போட்டு இல்லைங்க, கள்ளுக்கடை பக்கம் போகாது காலை பிடிச்சு கஞ்சுகிறேன் கண்ணும் குழல், இந்த பாட்டு அங்கே ஒளிபரப்பப்படுது. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எங்கள் அப்பா ஊரில் இருக்கிறேன். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க அந்த பாட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுருக்குன்னு. அது காலத்தால். ஆனால் அது நம்ம நாட்டில் உள்ளவங்க இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஒரு ஆளை ஞாபகப்படுத்தணும். நாங்கள் கூட இன்டர்வியூ எடுத்திருந்தோம், பாபு ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாரு, இங்கே இருந்த பொப்பிசர் பாடல்கள் இருக்குதானே, அது எல்லாத்தையுமே இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ரீக்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்காரு. அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. உள்ள காலத்தால புதிய ஒரு அனுகூலமாக செய்யறாங்க. அழிஞ்சு போகக்கூடிய மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. அப்படி செய்த நல்லது. அப்படி பல இலங்கையில் நல்ல தரமான மெல்லிசை பாட்டு
தரங்கான பொப்பிசை பாட்டு இருக்கு. அது அது மீண்டும் திரும்ப ஒருக்கா வர்றதா இருந்தா இதுல நான் பார்த்த இந்த திரைப்பட பாடல்கள் அப்படின்னு வரும்போது இவ்வளவு பாடல்கள் திரைப்படங்களோட அமைஞ்சிருக்கு. குறிப்பா இலங்கை திரைப்படங்கள் இவ்வளவு வந்திருக்கா அப்படின்றது இத பார்க்கும்போது தெரியுது. ஆனா இன்றைக்கு இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு இடைவெளி விட்ட மாதிரி, இப்ப மறுபடியும் நாங்கள் இலங்கையில தமிழ் சினிமாவே இல்ல அப்படின்ற மாதிரி மறுபடி உருவாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பா இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் 70, 80கள்ல 1970 இல்ல 1967 58, 59, 60, 61, 60கள்ல எல்லாம் படத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன படங்கள். அதுல சமுதாயம் ஒரு படம் வந்தது. அது 16 மில்லிமீட்டரு. அப்புறம் ஒரு படம் வந்தது தோட்டக்காரி. அதுல KM ஜவாஹர் மாஸ்டர் மில்லிமீட்டர்ல சிலருக்கு வந்து புரியாம இருக்கும். அப்ப வந்து கேன்ல தான் ரீல்ஸ் இருக்கும். அதுல தான் வந்து அந்த அப்ப கொண்டு வருவாங்க. 35 மில்லிமீட்டர். அது KM ஜவாஹர் மாஸ்டர் சமைச்சாரு. மிஸ்டர் கிருஷ்ணகுமார்ங்கிறவர் தான் டைரக்ட் பண்ண, அவர் நடிச்சாரு. அதுல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. நான் 1963 இது பல இடங்கள் சொல்லி வந்திருக்கேன். 1963 நாளைக்கு போனேன் பாகிஸ்தானுக்கு ஜம்போரிக்கு ஸ்கவுட்ஸ்ல சார்னர் ஜம்போரிக்கு. முதல் நாள் வெள்ளிக்கிழமை படம் போடுவான். வெள்ளிக்கிழமை படம் கழட்டி போடுறது புதிய படங்கள். பிளாஸ்டா தியேட்டர்ல போய் பாக்குறேன். முறுக்கெல்லாம் வாங்கிட்டு போறேன். தூக்கம் வந்தாலும் வந்துடும். முறுக்க கடத்திக்கிட்டா தூக்கம் வராது. பாப்கார்ன் வாங்கிட்டு போறோம். நாளைக்கு பாகிஸ்தான் போயிருவேன்ல. அப்புறம் இப்ப பார்த்தேன் படம். அந்த படத்துல பார்த்துட்டு வந்தேன். KM ஜவாஹர் மாஸ்டர் தான் இசையமைச்சிருந்தாரு. ஒரு பாட்டு எனக்கு மனதில் பதிஞ்சு. அன்றைக்கு பதிஞ்ச பாட்டு இன்றைக்கு நான் படிச்சு காட்டுறேன். ஏன்னு கேட்டால் இந்த பாட்டை திரும்ப மீளாய்வு பண்ணி நீங்க சொன்ன மாதிரி புது ரீமிக்ஸும் பண்ணி படிச்சிருக்கிறேன். அது KM ஜவாஹர் மாஸ்டருடைய மகன் செஞ்சது. அப்துல் அமித் அவர்களுக்கு உலக அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய அப்துல் அமித் அந்த ஏற்பாட்டெல்லாம் செஞ்சு அதெல்லாம் எனக்கு செஞ்சாரு. அதை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதை ஹருணாந்தர் தான் பாடி இருந்தார். அவரை போய் கேட்டால் அவருக்கு ஞாபகம் இல்லை, ஒன்றும் இல்லை. கௌரிஸ்வரி ராஜ் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதை கொஞ்சம் அதிமதிக்க மக்கள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் படிக்காத நிலுக்ஸி ஜெயவீர் சிங்கும் நானும் அந்த பாட்டை படித்தேன். அப்துல் அமீர் வீட்டில் தான் ரெக்கார்டிங் எல்லாம் செஞ்சார். பட்ஸ் அப்போ அந்த லேப்டாப் அது மூலமாக எல்லாம் அனுப்பி எல்லாம் செஞ்சு பிறகு ஆச்சரியம் என்ன இங்கே பாட்டு படிக்கிறான். மியூசிக் ட்ரக்கெல்லாம் அங்கே இருந்தது எனக்கு தெரியாது. படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த டெக்னிக்கல் சைடு எனக்கு அவ்வளவு தெரியாட்டி போனாலும் அதுக்கெல்லாம் இப்போ டெக்னிக்கலாக தான் எல்லாம் செய்றீங்க. ஆனால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த பாட்டு இக வாழ்வினிலே மகிழ்வோம், இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம், துணை தேடியே நிழல் போலவே அன்பை நான் அடைவேன் கண்ணே, இக வாழ்வினிலே மகிழ்வோம், இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம். ஹருணாந்தரம் பிரபலமான பாடகர் இறந்து போயிட்டார். அவரும் கௌரி இந்த பாட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. தோட்டக்காரில் இப்படி ஒரு பாட்டு இருக்காரு. PS கிருஷ்ணகுமார் தான் பாட்டு எழுதியிருக்காரு. அது ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் தோட்டக்காரில் படம் பார்த்துருக்கேன். பாட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு நான் ஸ்கூல் கோயிங் காலம். ஸ்கூல் 61 ஸ்கூல் விட்டுட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த வரப்பிரசாதம் அந்த தோட்டக்காரில் மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மிஸ்டர் KM ஜவாஹர் அவருடைய அரவணைப்பிலையும் அவருடைய மகண்ட அரவணைப்பிலையும் மிஸ்டர் உலக அறிவிப்பாளர் சொல்ல என்னுடைய நண்பர், இனிய நண்பர் அப்துல் அமீத் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சந்தர்ப்பம் வராது சொல்றதுக்கு. ஏன்னா அவர் கூட மறந்துருப்பார், மக்களுக்கு சொல்லுவார். நான் அப்படி இல்லை, நல்லது நடந்தால் நல்லது சொல்லத்தானே வேணும். இதுல நீங்க வந்து திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது புதிய காற்று, அனுராகம், கோமாளிகள், நாடு போற்று வாழ்க, அவன் ஒரு ஜீவநதி, தென்றலும் புயலும், நான் உங்கள் தோழன், பனிமலர்கள், ஏமாளிகள், இத்தனை படங்கள். இது 10-15 படத்துல ஒவ்வொரு படத்துல 2, 3 பாட்டு இருக்கேன். ஆனா இதுல ஒரு 16 பாட்டு உள்ள அடக்கப்பட்டு ஒரு சிடியும் வெளியிட்டேன். இது கேசட். இந்த கேசட் வெளியிட்டும் பொழுது மாண்புமிகு அமைச்சர் தொண்டமான் அவருடைய கையால தான் வெளியிட்டேன். அதுக்கான ஹாலிடே அங்கதான் அந்த கேசட் வெளியிட்டோம். அதுக்குண்டான ஏற்பாடுலாம் செஞ்சு எனக்கு கௌரவிச்சு எல்லாம் பண்ணாங்க. அது மறக்க முடியாது எனக்கு வாழ்க்கையில. நிறைய அதாவது குறிப்பா சொல்லணும்னா இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு திரைப்படங்கள். இதுல நான் உண்மையா சொல்லணும்னா நாங்களும் வந்து படங்கள் அது சம்பந்தமா பாக்குறது, அது சம்பந்தமா தேடிட்டு இருக்கும்போது இத்தனை படங்களுடைய பேர் நான் இதுல இப்போ பாக்குறேன். ஏனென்றா இவ்வளவு படங்கள் வந்திருக்கு, இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறீங்க அப்படின்னும் போது சந்தோஷம்தான். இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சி இப்ப நீங்க கேட்பீங்க அதிகமா, வானொலிகள்லயா இருக்கலாம், இல்லைன்னா வெளியில பொது இடங்கள்லயா இருக்கலாம், நிறைய பாடல்களும் வந்துட்டு இருக்கு, இலங்கை கலைஞர்கள் பாடுற பாடல். அதுல ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா நீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இலங்கையில உற்பத்தி ஆகி கொண்டு வர பாடல்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதிகமா பாடல்கள் கேட்டிருக்கேன். ஆனாலும் மெலடி வைஸ், அதாவது சொல்றது நல்ல தரமான பாடல்கள்
ரொம்ப குறைவாக தான் இருக்குது, குறைவாக காணப்படுது. அந்த நாளில் செஞ்சவங்கலாம் ரொம்ப அழகாக செய்து மெலடி எல்லாம் போட்டு எல்லாம் செய்திருக்காங்க, லிரிக்ஸும் செய்திருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட பாடல்கள் ரொம்ப வர்றது அபூர்வமாக தான் இருக்குது. ரொம்ப ஏன்னா இப்போ யங் ஜெனரேஷன் நான் இப்போ கலாச்சார அமைச்சில் அந்த இதில் நான் சில விஷயங்கள் சிடி இது பண்ண டெஸ்ட் பண்ண அதில் போனேன், அதை உள்வாங்கி பார்க்க அந்த சபையில் போய் அந்த போர்ட் ஆஃப் இதில். ஆனால் அதுகளில் கூட நிறைய பாட்டுகள் வந்ததுக்குன்னா இந்த மாதிரி அது வந்து என்ன தெரியுங்களா, ஒரு சின்ன ஸ்டூடியோக்குள்ளே வச்சு ஒரு பாட்டை கொண்டாந்து வச்சு பாட்டி செய்யும் பொழுது அதனுடைய குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கும். இது நாங்கள் படி இலங்கை ஒளிபரப்பு கூட்டம் பெரிய ஸ்டூடியோ அதில் வச்சு மியூசிக்கெல்லாம் வச்சு செய்யும்போது அதில் ரிச்னஸ் அதோட அவுட்புட் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெரிய ஸ்டூடியோவில் செய்யும்போது அதில் அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஸ்டூடியோவில் வச்சு அதுக்குள்ள இது மாதிரி தான் இருக்கும். அதில் டெக்னிக்கல் சைடு அட்வான்ஸாக உள்ளவங்க செய்வாங்க. அது தமிழகத்தில் நான் 2-3 இடத்துல பார்த்தேன். ஃப்ளாஷ் டிவியில் சின்ன ஸ்டூடியோ இதே மாதிரி ஸ்டூடியோ நெருப்பு மாதிரி வேலை செய்யலாம். காரணம் அவங்களோட டெக்னிக்கல் சைடு அட்வான்ஸு. இந்த குரலே நான் ஆச்சரியப்பட்டு நானாக படித்தேன்னு கேட்டேன். குந்தி தேவி அவங்க என்னை பேட்டி காண்றாங்க. அதில் என்ன சார் அது என்ன மொழி சார், அது என்ன மொழி சார், ஹிந்தியான்னு கேட்டாங்க. நான் ஹிந்தி இல்லாமல் அது சிங்கள மொழி அப்படி ஒன்று இருக்கோ, நான் சிங்கள ஜீவன் மேகமன சன்சாரு யதே நமந்த காரு நலபாலோகே யா ஹகிதோ சோயா மார்கே. அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன மொழின்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஏன்னா அவங்க அந்த நாட்டில் வெளி மாவட்டங்கள் வெளியே பற்றி அவங்க தேடுறது குறைவு. அப்போ நான் வந்து ஹிந்தி மொழியில் படித்தேன், தமிழ் மொழியில் படித்தேன், சிங்களத்துலையும் படித்தேன். சிங்களத்தை கேட்குறாங்க ஹிந்தியான். அப்போ அந்த ஊரில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் இந்தியாவில் போயிட்டு நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. சிங்கள பாட்டுக்காரவங்களுக்கு பதிலாக இந்தியாவில் உள்ள ஏஎம் ராஜ், ஜிக்கி, ஜமுனா ராணி, கே ராணி, எஸ்சி பாலசுப்ரமணிய தேவி, பி சுசீலா, எஸ் ஜானகி போன்றவங்கலாம் படிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த காலத்தில் படித்தாங்க. அந்த கெசட் தான் இது இன்னைக்கு பின் கெக்குலபிபி கெசட்டில் அவ்வளோ பாடல்களையும் நானும் கலாபூஷணம் கலாவதி அவர்களும் பாடின பாட்டு இன்றைக்கும் சிங்கள சமூகத்தில் பேசப்படுது. நிச்சயமா அது சம்பந்தமா தொடர்ச்சியா பேசுவோம். நிறைய அனுபவங்கள் இருக்கிறவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. இந்த அனுபவ பகிர்னூடாக நிறைய விஷயங்கள் பேசலாம். முத்தழகன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவங்கள் தொடர்ச்சியாக இந்த கலைத்துறை பயணத்தில் அவர் கண்ட நிறைய சாதனைகள் இருக்கு, விருதுகள் ஏராளம், பல வெளிநாட்டு பயணங்கள், பல பாடல்கள், குறிப்பாக இலங்கை தமிழ் துறை அதாவது இசைத்துறையில் மட்டும் இல்லாமல் திரைத்துறையிலும் தன்னுடைய அந்த அடையாளத்தை பதித்தவர். குறிப்பாக பல படங்களில் வந்து பாடல்கள் 1, 2ன்னு சொல்லி பல பாடல்கள் பாடியவர். அதையும் தாண்டி சிங்கள மொழியில் நிறைய திரைப்படங்கள், அதே மாதிரி இசை மேடை நிகழ்ச்சிகள், இவ்வாறு பல பாடல்களை பாடியவர். அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து பாடியிருக்காரு, இன்னும் பல மொழிகள்லையும் பாடினவர். சரி, இவரை பற்றி நிறைய விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர்கிட்ட நிறைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இதில் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதை பேசுகிறோம் அப்படின்னா, அவர் இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னுக்கும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல், இலங்கை சம்பந்தமான ஒரு பாடல், குறிப்பாக அதுவும் சீகிரியா சம்பந்தமான ஒரு பாடல். அந்த பாடலையும் நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ நிகழ்ச்சியில் ஒளிபரப்புவோம். அதாவது ஆடியோ தான் அது, இன்னும் காணொலியாக இன்னும் மாற்றப்படையில. ஸோ அந்த அனுபவத்தை சொல்லுங்க. திடீரென எதுக்காக ஒரு பாடல்? பல நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்கு, அவர் வந்து என்னை அடிக்கடி கண்ட சொல்ல இந்த வைஃபும் பாடுவாங்க உங்களோட சிங்கள பாட்டு பாடியிருக்கேன். அப்போ இடையிட்டு சொன்னார், என்னோட ஒய்ஃபு சிங்கள பாட்டு பாடித்த மாதிரி தமிழ் பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது, அப்போ நான் சொன்னேன், ரைட், அப்போ யாரும் எழுதுறது அப்படின்னு இங்கே பலர் இருந்தாங்க எழுதுறவங்க. இனி அப்போ என்ன இனிய நண்பர் இருக்கார், மாத்தலை மலர் நண்பன். அவருக்கு இப்போ போன 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி அவருடைய வீதியிலே, அவர் வீட்டுக்கிட்ட உள்ள வீதியிலே ஆறுமுகம் மலரன்பன் வீதி மாவட்ட அப்படின்னு பரிசு மாத்தலையில் இலங்கையில முதல் சரித்திரத்திலே இடம்பெற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அரசாங்கத்தால் ஒரு தமிழனுடைய ஒரு கலைஞனுடைய அவர் 3 தரம் ஜனாதிபதி விருது பெற்றவர். அவர்களுடைய பேரில் ஒரு நாமத்தை வீதி பேர் மாற்றியிருக்கிறாங்க. மகிழ்ச்சியான செய்தி. அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் தான் அவர் எனக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு பலருக்கும். அதில் எனக்கு பழைய பாடல்கள் எழுத போதும் பல பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு அவர் எழுதினார். அவர் சொன்ன பாட்டு, அந்த பொண்ணோட பேர் வந்து அந்த பாட்டு படித்தவங்க மிஸ்ஸஸ் சிந்தா சதீசன், அந்த அம்மா பேர். அவங்க ஹஸ்பண்ட் தான் மியூசிக் டைரக்டர் விசாரத சுனில் தர்மசேன. நல்ல பாட்டு. அந்த பாட்டு நான் பாடி 15ஆம் தேதி பாடுறேன். அந்த நான் 2 வரியை பாடுறேன். அப்புறம் நீங்க ஹைலைட் பண்ண பாடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே பண்றேன்.
ஆ அதுக்கும் இப்ப நீங்க பாடுறதுக்கு ஓகே பெட்டரா இருக்கும். ஓகே. அந்த பொண்ணோட படமும் அனுப்பியிருந்தோம் பாருங்க. ஓகே, அது நல்லது. சித்திரமே வா அஜந்தா ஓவியமே நீ சிரித்தால் உன்முகமே பூவரையா புது நிறமே பூவரையா புது நிறமே சித்திரமே அஜந்தா ஓவியமே சிரித்தால் முகமே பூவரியா புது நிறமே பூவரியா புது நிறமே. ஓகே, தொடர்ச்சியா நாங்க நிகழ்ச்சியில இந்த பாடலை தரோம். இப்ப அத வந்து இப்போ உங்களோட அதாவது வாய்ஸ்ல நீங்க இந்த இத பாட்டு வந்து பண்றது இசை இல்லாம. ஒரு மலர் எழுதி அனுப்புனாரு. ம். மெலடி இவர் தான் போட்டாரு. இப்ப எல்லாமே போன்ல தானே எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கிட்ட இருந்து மியூசிக் டைரக்டரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாம அவங்க மெட்ட போடுறாங்க, வருது ஃபேஸ்புக் யூடியூப்ல அனுப்புறாங்க. அதுல கேட்டு வாங்கி படிக்கிறாங்க. இன்டர்நெட்ல அனுப்பி அதை அந்த எடுத்துக்கிறது. பாட்டு நல்லா எழுதியிருக்காரு. சீகிரியை பத்தி எழுதியிருக்காரு. சீகிரியாவை பத்தி இதுவரைக்கும் தமிழ்ல ஒரு பாட்டு வந்தது இல்லை. அஜந்தா ஓவியத்தை பத்தி நல்லா நல்ல வரிகள் எழுதியிருக்காரு. ஒருத்தர் ஒரு காலகட்டத்துல மாற்றமா இருப்பது. சீகிரியின் சித்திரமே வா அஜந்தா ஓவியமே நீ சிரித்தால் உன்முகமே பூவரியா புது நிறமே பூவாரியா புது நிறமே. அப்புறம் வருது அடுத்த ஒரு வெண்ணும் மண்ணும் நிரந்தரம் போலவே ஜென்மம் ஜென்மம் தொடரும் பந்தமே நெஞ்சம் தஞ்சம் உன்னிடம் ஜீவனே இன்பம் பொங்குமே மனதில் தென்றலே இதய வானிலே புதிய காவியம் இதழ் தேனிலே சுகயுத்தமே சீகிரியின் சித்திரமே. என்ன அழகா எழுதியிருக்க. இந்த பாட்டு முதல்ல நீங்க தான் ஒளிபரப்பிருக்கீங்க. ஏன்னா இது இப்படி லேசா ஒரு கிடைக்கக்கூடிய அனுபவம் இல்லை. இப்படி பாட்டை கொண்டுகிட்டு அலையணும் கொண்டு போயிருக்கு. இது இந்த ஊடகத்துல நீங்க பேட்டி காணும்போது போன வாரம் நான் பாடின பாட்டை இந்த வாரம் நீங்க உங்களோட வானலைகள்ல ஒளிபரப்பும் போது 4 பேர் இப்போ சும்மா இல்லை, இவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இல்லாட்டி தெரியாது. ஆமா, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கலைத்துறையில இருந்து நாங்க அமைதியாகிட்டோம். போன காலமா இந்த 18ஆம் தேதி பாடினேன். பண்ணி பாடி இருக்கு. இனி அவங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுல செஞ்சு விஷுவல் எல்லாம் செய்ய போறாங்க. அதுக்கு என்ன விஷுவல் செய்யறதுக்கு முன்னே ஆடியோவா அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் திடீர்னு கொண்டாந்து அவரு ஒப்புதல் எல்லாம் போட்டா நான் என்னட்டு கேட்டேன் போட்டு. இல்ல அது மரியாதை. அப்ப அவர் டைரக்டர் சொல்லிட்டாரு ஃபிலிம் டே அவரு படங்களுக்கு சென்று அந்த பொண்ணு சினிமா படங்களையும் பாடியிருக்காங்க. சிங்கள படங்கள் நல்லா பாடி இருக்கிறாங்க. அப்ப நான் பார்த்தேன் அதை நம்ம சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, சரி, நிச்சயமா இன்னும் நிறைய அவர் நீங்க அவர் எடுத்துட்டீங்க. அவர் தான் ஈழத்து ரத்னம். ஈழத்து ரத்னம்ங்கிறவரு ஈழத்து ரத்னம். அவர் வந்து இலங்கையில நிறைய திரைப்படங்கள் வெளியிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லாரும் இந்நாட்டு மன்னருங்கிற படத்துக்கு எழுதியிருக்காரு பாட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு புரட்சிகரமான பாட்டு. ஆகையினால இந்த இவர் எழுதின பாட்டு அனுராகம் திரைப்படம் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அனுராகம் திரைப்படத்துல எண்ணங்களாலே இறைவன் தானே பொன் வண்ணத்தாலே வரைந்து விட்டானே வண்ண வண்ண தோற்றங்கள் தன்னாலே என்னாலும் நிலையாகும் எழில் கொஞ்சம் மலையகமே. மிஸ்டர் சரத் தசநாயக் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஈழத்திரத்தம் எழுதினார். ஈழத்தில் உன்னை வரைந்தேனே உள்ள மதிலே இன்பமே உன்னால் தானே. நிச்சயமா நிறைய பாடல் நீங்க பாடிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை எல்லாம் நாங்க வந்து தொடர்ச்சியா எனக்கு கேட்க போறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து சிங்கள மொழியில நீங்க படிச்ச பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்களுக்கு சிங்கள மொழியில. அதாவது சிங்கள பாட்டுன்னு சொல்லும் பொழுது நான் அதிகமா சிங்கள பாடல்கள் உள்வாங்கி படித்த காலகட்டத்தில் ஒரிஜினல் பாட்டு தான் படிச்சிருக்கேன். அதை சொல்ல வேணும். என்ன கேட்டால் நான் இந்த பாட்டில் தான் வந்து நிரூபிக்க முடியாது. நான் முத படித்தது மௌகுண கீர்த்தி அம்மா பாட்டு.
ಶೀತಲ ಕರುಣಾ ಸಯುರಕಿ ಗುಣಬರ ಅತಿ ನಿಮ್ಮ ஜீவித்தையன் பிதுவத் மதிகெதர புதுன்னம்மா இதான் பாட்டு. ஆனால் அந்த பாட்டு முகமது சாலி அவர்கள் இசையமைச்சார். கேள்விப்பட்டிருக்கேன் முகமது சாலி. அவர் நிறைய இஸ்லாமிக் தமிழ் நிறைய சிங்கள பாட்டுகள் இசையமைச்சார். இடைப்பட்ட காலத்தில் 1983ஆம் ஆண்டு குழப்பத்துக்கு முதல்ல இலங்கையில் நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படுத்த கருப்பு ஜூலைக்கு முதல்ல நான் அந்த பாட்டை படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுனா ஸ்டான்லி பீரிஸும் புத்தி கீர்த்தி சேனன் என்ன பாட்டு பெண் கக்குல பிந்தா இருக்கு இந்த கசட் அதில் பாட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதில் ஒரிஜினல் பாட்டு ஜமுனா ராணி, AM ராஜா, ஜிக்கி, கேராணி போடுறவங்க தான் படித்தேன். அதில் நானும் திருமதி கலாவதி அவங்களும் வந்து இணைஞ்சு இந்த பாட்டுகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த பாட்டு என்னை சர்வதேச ரீதியாக அங்கீகாரப்படுத்தப்பட்டு எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு. இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து மற்றும் நீங்க அந்த பாட்டு கேட்டீங்க. அந்த பாட்டு இன்னைக்கும் ஒருத்தர் ஜீவன் மே கமன சம்சாரு யவே நமந்தகாரு நலபாலோகே யா ஹக்கிதோ சோயா மார். அது ஏம் ராஜாவும் ஜமுனா ராணி படிச்சது. லோகைய பெருளை காளிகவியை மறுவலங்காவெனவா சித்துதேனுமவேனு சித்துதயக்வேலோதம் கெரக்கென. இந்த பாட்டெல்லாம் ஏம் ராஜா, ஜிக்கி, ஜமுனா ராணி, கேராணி போனவங்க போட்ட பிச்சை அது. அதை நாங்கள் வாங்கி படிச்சுட்டு எங்களோட பேர் எடுத்துருக்கோம். ஆனால் நான் ஒரிஜினலாக படித்ததில்லை. அது வந்து இரவல் பாட்டு. ஆனால் அதை ஒழுங்காக படித்தனால இன்றைக்கு பேரும் புகழமாக போய்கிட்டு இருக்கோம். அவங்க கூப்பிடுறாங்கப்பா. அந்த காலத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்திருக்கீங்க. இப்ப இன்றைக்கு வந்து ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஓவர் நைட்லயே ஒரு பாடல் வந்து வைரல் ஆகிரும், எல்லாருக்கும் போயிடும். அந்த மாதிரி நீங்க அது அந்த என்னத்தை வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட அந்த காசு பண்ண உழைக்கிறது அதோட சப்புன்னு இல்லாமல் போயிடும். எங்களோட பாட்டு சாகா வரம் பெற்ற பாட்டு. இன்னும் 100 வருஷம். அதான் PB ஸ்ரீனிவாஸ் இருக்காருல்ல, நான் 2019 சந்தித்தேன் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில். ஸ்ரீலங்கா எம்பசிக்கு பாட்டு படிக்க போனது இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணேன். அவர் சொன்னார், நான் காதுகிட்டே படி கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்குற குறைவு பழைய பாட்டுலாம் ஞாபகம் வச்சு படிக்கிறீங்க, நல்ல அருமையான குரலே ஒரு கவிதை கூட தந்தார். அவர் சொன்னார், இந்த பாட்டில் என்னுடைய பாட்டு சாகா வரம் பெற்ற பாட்டு. நான் செத்து போனால் என்னோட பாடு அழியாமல் இருக்கும். அது உண்டுகிட்டே கேட்டேன். அவருடைய பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு. அந்த பாட்டு நிறைய பாட்டு அவர் பாடியிருக்கார். பாட்டு படித்தேன். அந்த காலம் ஜெமினிகரசன் AM ராஜா படிச்சிருந்தாரு. அப்புறம் ஜெமினிகரசன் இவரோட பாட்டு வந்து பக்குன்னு ஆள் மாற்றம் மாறினதுக்குன்னா அவருடைய பாட்டு இன்றைக்கும் கேட்கக்கூடிய இன்றைக்கும் பேர் சொல்லக்கூடிய பாட்டுகள் இருக்கு. இந்த போட்டோ சம்பந்தமா உங்களோட அனுபவம் இது எங்க இந்த மாதிரி? நான் பல ஊர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 1988 வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறேன். 63 பயணம் பண்ணேன். 94ஆம் ஆண்டு நான் போனேன். மிஸ்டர் அபயவர்தன் பாலசூரியா அவர்களுடைய ஏற்பாட்டால் லலித் காங்கவே நண்பர் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. எட்வர்ட் பெர்ரா அவரும் இறந்து அவரும் எங்களை உருவாகி இருந்தார். அதில் பல ஊர்களுக்கு போகக்கூடிய வந்தது. அதில் ஃப்ரெடி சில்வா, நான். இந்த போட்டோவும் இந்த வந்து வத்திக்கான் பேலஸில் வத்திக்கான் கடைசியாக போயிட்டு அங்கே வந்தது. வத்திக்கான் பேலஸில் போய் இருந்து எடுத்த படம். மற்றது வத்திக்கான் பேலஸ் உள்ளுக்கு இருக்கு தடாகம், நீர் தடாகம். அதை நாங்கள் அதான் நீர் தடாகத்தை தான் நீங்கள் அந்த நீர் தடாகத்தை தொட்டு பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு அபூர்வமான இடம், போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் இதுக்கு அது ஆண்டவருடைய செயலால் நடந்தது நினைக்கிறேன். இது அந்த அம்மா தான் ஒரிஜினல் பாட்டுக்காரங்க. AM ராஜா கூட படித்த ஜமுனா ராணி. ஆசையும் என்னேசமும் ரத்த பாசத்தினால் இயங்குவதை பாராயடா, அந்த அம்மா தான் படித்தாங்க அந்த பாட்டு. அப்போ அவங்க பாட்டு இன்றைக்கும் இருக்காங்க. போன கிளம்பு காய்ச்சல் அவங்க இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. நான் அவங்கள அடிக்கடி போன வருஷம் பார்த்துட்டு வந்தேன். அன்றும் வந்து நீங்க ஒரு ராஜாவா தான் வாழ்ந்துருக்கீங்க. கவர் போட்டோ சொல்லுது. ஏன்னா இது வந்து திரைப்படத்தினுடைய சிங்கள திரைப்படங்களுக்கு பாடியிருக்கேன். சிங்கள ஒரிஜினல் திரைப்படங்கள் அஞ்சானா, பசமித்துரா, அலிபாபாசா, ஒருவத்தலிய, சூர்யாங்கிற படத்தில் இசைஞானி இளையராஜா செஞ்ச மெட்டு புண்ணியந்தடி காசிக்கு போவாருங்க நம் நாட்டினிலே, அந்த பாட்டை சிங்கள கட்டுவத்தரே மல் பிப்பிலா அதே கியனவா ஏ கட்டுர நிலாலே கலலா தெத்தனவா, அந்த பாட்டு ஹரிகரன் பாடுறது தமிழில். நான் அதை சிங்கள அதே ட்ராக், ஒரே சேம் ட்ராக்கு, அதை சிங்கள மொழியில் பாடுறேன். சோமபால லீலானந்தோட பாட்டு எழுதினது. சங்கீத வந்து
சரி, நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். இன்னும் பல கேள்விகள், பல சுவாரஸ்யமான விடயங்கள், உங்களுடைய அனுபவ பகிர்வு நிச்சயம் எங்களுக்கு தேவை. குறிப்பா அவருடைய இந்த ஞாபகர மீட்டணும் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4, 5 மணித்தியாலத்துக்கு மேல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ தகவல் இந்த புத்தகத்துல இருக்கு. அது குறிப்பா இதுல வந்து முக்கியமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, அவர் பங்கு பற்றிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி முதலாவது மேடை ஏறுனதுல இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து அவருடைய ஞாபக பதிவுகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. அதுல வந்து 1956 ஸ்டார்ட் பண்ணது, 57, 70, 75, 84 அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இவ்வளோ பாடல்கள். எதனால இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும்னு அப்பவே தோணுச்சு? அது நான் பம்பலப்பட்டி வஜ்ர ரோட்ல இருக்கிறேன். ம், அப்போ இருக்கும்போது என் நண்பர் கூட்டிகிட்டு போகிறாரு. நான் ஸ்கூல் படிக்கிறேன் இப்போ. ம். அப்போ வாங்க நான் ஏன் மாதிரி பாட்டு படிக்க அவருக்கு தெரிஞ்ச நான் ஸ்கூலுக்கு வந்து அவர் அறிஞ்சிக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனார். அப்போ போய் படித்தேன். அப்போ நினச்சேன் நான் முத பாட்டு படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த இந்த எழுதி வச்சு. அது குறித்து டேட்டெல்லாம் போட்டு எழுதி வச்சேன். அது என்னுடைய நண்பர் அகோஸ்டின் வீட்டில் தான் அந்த விஷயம் நடக்குது. அது வந்து பூப்புனித நீராட்டு விழா அந்த காலத்தில் அதில் எங்களை பெதிரு சாஜி பஜவுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ ஹார்மோனியம் பெட்டி தப்பில் வச்சு இப்போ நானும் வந்தாங்க படித்தேன். அப்போ படித்தேன். மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே ஆம் துன்ப கதை உனது ஏம் ராஜா படித்தப்பட்டு அவன் படத்தில் அது ஏம் ராஜா படம் அப்படித்தான். அப்புறம் படித்தவன அதுக்கப்புறம் பாட்டு கத்திரி வந்தால் கூப்பிட்டு போயிடுவோம். 5 ரூபா கொடுத்தான் எல்லப்பில் போட்டு. எனக்கு போய் சந்தோஷமா இருந்துச்சு. 5 ரூபா 5 ரூபா. ஒரு மாலையும் போட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டில் கொண்டு போட்டு ஆமாடா மாலையும் போட்டா படத்தில் அப்படி சொல்லி எங்கள் அப்பா அவ்வளோ விருப்பம் இல்லை இந்த சங்கீதத்தில் வெள்ளரிக்கு போகிறது. படிப்பு கட்டு போயிடுவேன். ஆனால் எங்களை அப்பா படிக்க வச்சேன். என் தம்பி அவர் அக்கௌண்டன் நாங்கள் படித்து நல்லா படிக்க வச்சார். அதில் ஒரு சோழ போகல. அந்த படித்த படிப்புனால என்னுடைய நீரோட்டம் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இசைத்துறை பின்னாலே வந்ததுனால நிழல் போல் வந்ததுனால அது இன்றைக்கி முன்னுரிமை பெற்று இருக்குது. அதில் தொடர்ச்சியாக எழுதிட்டு வந்ததில் 1, 2, 3 எழுதிட்டு வந்ததில் நான் அதில் சரி, நிறைய அதாவது என்னன்னா உங்களோட அனுபவங்கள் ஏராளம் இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு கேள்விய வந்து இன்றைக்கு இருக்கிற இலங்கை கலைஞர்கள், குறிப்பா உங்கள மாதிரி மூத்த கலைஞர்கள், அவர்களுக்கான அங்கீகாரம், அவர்கள வந்து இன்றைய இசைத்துறையோ, கலைத்துறையில இருக்கிற கலைஞர்கள் மதிக்கிற விதம், அதே மாதிரி அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா ஒரு அரசுகள் மாறும்போதோ, இந்த கலைஞர்களுக்கான அங்கீகாரம்லாம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் அந்த மாதிரி உதவி உபகாரங்கள் ஒத்துழைப்புகள் அரசாங்கத்தாலேயோ அல்லது தனிப்பட்ட ஸ்தாபனத்தாலேயோ அல்லது தனிப்பட்டவர்களுடைய இதிலே இதுவரைக்கும் நடந்ததாக தெரியல. ஏன்னு கேட்டால் அரசாங்கங்கிறது வேற. அவங்க வந்து இதெல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கலாச்சார அமைச்சுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்னமாச்சும் ஒன்று செய்வாங்க, நாடகம் செய்வாங்க. அதுகள் அப்படியே தான் போயிட்டு இருக்க தவிர கலைஞர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வரப்பிரசாதமாக அவர்களுடைய இப்போ தமிழகத்தில் அது இருக்குது, மற்ற ஊர்களில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியிலையோ அவர்களுடைய வருமானத்து நிலைமையை அனுசரித்து அவங்களுக்கு செய்யப்படுத்தக்கூடிய சினிமாவும் இருக்குது. அங்கே நாடகத்துறை வளர்ச்சி பெற்றிருக்கு. அது மாதிரி இலங்கையில் இல்லை ஒரு குறைபாடு. இல்ல நீங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த துறைக்குள்ள அவ்வளோ பாடுபட்டு முயற்சி செஞ்சு பல விஷயங்களும் செஞ்சவர். ஆனா எதிர்காலத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்கான இல்லைன்னு இப்படி ஒரு விஷயம் இருந்தால் தான் எங்களோட கலைகளும் எங்களோட கலைஞர்களும் வந்து வாழ்வாங்க அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முன் அது வரல. அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த யோசனை வராதுல்ல. நான் பாட்டு படிக்கிறேன், அதை நான் எந்த அளவுக்கு ரீச் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போகணும் தான் நான் யோசிப்பேன். விட பின் காலத்தில் வயசு போன காலத்தில் அரசாங்கம் கொடுக்கும், அவங்க கொடுப்பாங்க, சிந்திக்கிறது கிடையாது. நான் ஒரு சப்தஸ்வரம் 29, 27, 28 ஷோ செஞ்சுருக்கிறேன். அதில் சப்தஸ்வரம் 16 தடவை சப்தஸ்வரம்ங்கிற பேர். அதில் தனித்துவம் இலங்கை பாட்டு தான், வேறு இந்தியா பாட்டோ ஒரு பாட்டுங்கள். அப்புறம் பெண் கக்குல பெப்பிங்கிற இந்த பேரில் நான் சிங்கள பாடல்கள், தனி சிங்கள பாட்டு, வெறும் தனி 30 பாட்டு அப்படி செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் இலங்கையில் அப்படி யாரும் செஞ்சதில்லை. சிங்கள மொழியிலேயே யாரும் செஞ்சதில்லை, தமிழ் மொழியிலும் செய்ய. ஏன்னா 2 மொழியும் எனக்கு தான் சரளமாக முடியும். நான் அது பெருமைக்கு சொல்ல, ஏன்னா நான் ஈக்குவலாக படிப்பேன். சிங்களாக்களுடைய சமகாலத்து ஒரே மாதிரி சிங்களால் மாதிரி தான் படிப்பேன். தமிழை சிங்கள பாட்டு படிக்கிறான்னு சொல்ல முடியாத அளவு தான் நான் உள்வாங்கப்பட்டிருக்கேன். ஆகையினால பெருமையாக சொல்கிறது. அதே மாதிரி இந்த கலைஞர்களுக்காக நான் ஒரு சங்கம் அமைச்சு அதெல்லாம் செய்யக்கூடிய அது சங்கங்கள் அது சம்மந்தப்பட்டவங்க நாடகத்துறையில் வந்தவங்க. சினிமா பாட்டுக்குறையில் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். சினிமாவில் பாட்டு படித்து நான், திருமதி கலாவதி, சுஜாதா அத்தநாயக்கு, ஜெகதேவி விக்னேஸ்வரன்,
சந்திரிகா போன்ற ஆட்கள் கொஞ்சம் பேர் பாடியிருக்கோம். அப்போ நாங்கள் வச்சதில் என்ன நாங்கள் எங்களோட அபிவிருத்தி. ஆனால் நான் ஷோ செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் என்னுடைய பொருளாதாரியிலே கஷ்டப்பட்டு அதை போட்டு ஷோ செஞ்சு அதில் ரீச் ஆகி பொருளாதாரியிலே வந்தால் ஓகே. அப்படி இல்லை, அது வந்தால் சரி, இல்லாட்டி இல்லை. ஆனால் பேர் செஞ்சுருக்கிறேன். ஒரு 25 26 ஷோ செஞ்சுன்னா அது பெரிய சாதனை. அப்போ சும்மா போய் ஷோ செய்யல. அதுக்கு இசையமைப்பாளர்கள், அதுக்கேற்ற பாடல்கள், அதுக்கேற்ற விஷுவல், அதுக்கேற்ற மண்டபங்கள், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யும்போது லேசுக்கு வேலையில் கடைசியாக செஞ்சேன். திருமதி ஜமுனா ராணி அவர்களை கொண்டாந்து அப்புறம் சக்ஸஸ். ஆனால் அப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கல. அப்படி செஞ்சால் ஏன்னா டிக்கெட் எடுத்து வந்து பார்க்குறது ரொம்ப குறைஞ்சுனா நம்ம டிக்கெட் எடுத்து பண்ணால் டிக்கெட் விற்க வந்துட்டாரோ அல்ல இவர் என்னதுக்கு வந்திருக்காரு சொல்லி தலையை கீழே குஞ்சிட்டு தான் முதலாளி மாதிரி இருப்பாங்க. என்ன கேட்டால் அவங்கள்ட்ட அந்த பண்பாடு கிடையாது. வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து வந்தால் பாஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. குஷ்பு வந்துடுற நேரத்தில் பண்டாரநாயக் கோவில் ஹவுஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச முதலாளி நீர்கொள்மை குடும்பத்தோட வந்து பார்த்தார். காரணம் என்ன கேட்டால் குஷ்புட நிகழ்ச்சியை பார்க்க அவங்களுக்கு ஆர்வம். இப்போ நாங்கள் போய் பண்டாரநாயக் கோவிலில் எந்த ஊரில் இருந்தால் அவங்க இருந்தாலும் வர மாட்டாங்க. என்னுடைய வேண்டுகோள் நிமித்தம் இனிய நண்பர்கள் அவர்கள் வருவாங்க. அப்போ அது ஈடு கொடுக்க முடியாது. அப்போ நான் பொருளாதாரத்தில் அடிபட்டு போயிடுவேன். ஆனால் அது நான் சமகால என்னுடைய இல்லை, நான் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் வந்து இந்த கலைத்துறையில் பயணம் செய்யணும், கலையில் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் இருக்கிற இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு தவறை வந்து விட்டுட்டு அவங்களும் அக்கறை செலுத்த மாட்டேன். காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த வரப்பிரசாதம் இல்லையே, அவங்களுக்கு இதை கை கொடுக்க ஒருத்தரும் இல்லையா. இப்போ கை புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. தமிழகத்தில் எத்தனையோ பாட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட எனக்கு எந்த வித ஆட்சேபம் இல்லை. ஏன் நாம இந்த நாட்டில் பாட்டு படிக்க தெரியாதா? பாட்டு படிக்க மாட்டோமா? மாமாங்க பிள்ளையார் கோயில் மட்டக்களப்பில் இருக்குது. அதுக்கு பாலசுப்ரமணியம் படித்து அனுப்புகிறாரு. பணம் செலவழிக்க ஆள் இருக்குது. என் இனிய நண்பர் கோவிலூர் செல்வராஜன் அவர் கூட அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அவர் பாட்டுலாம் எழுதுவார். நாங்கள் இங்கே பாட்டு படிச்சிருக்கோம், அவங்க எங்களை கண்டுகொள்ளலே. அப்புறம் இதே போய் யார்கிட்ட சொல்கிறது? புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. பகிரங்கமாக சொல்கிறேன் நான் பற்றி. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதே மாதிரியான காரணம் அதுக்கு என்ன, அவங்க அந்த தமிழகத்தினுடைய இது ஈர்ப்பு அவங்ககிட்ட இருக்குது. அதுக்கு செலவழிக்க ஆசைப்படுறாங்க. இங்கே கூட இப்போ எத்தனை பேர் இலங்கைக்கு இந்தியாவில் இல்லை. நான் எதுக்காக கேட்குறேன்னு இப்போ இந்த பாருங்க, இந்த இதுலேயே நான் கிட்டத்தட்ட 9 படங்களுடைய பேரை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கள திரைப்படங்கள் கூட நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்க. இப்போ அன்றைக்கு வந்த வேகத்துக்கே வந்திருந்தா கூட இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாகி இருந்திருக்கு. பட் அது அப்படி இல்லை. இங்கே நான் திரைப்படத்தை ஓடுதில்லை. தமிழகத்து திரைப்பட தாக்கம் இருக்குது. அதனால ஒரு காரணம். அதே நேரத்தில் போட்ட பொருளாதாரம் சரியாக வரலாறு இன்னொரு புடிச்சா அதுக்கு மீறி வரமாட்டாங்க. ஏனோ தானோன்னு இப்போ என்னை அறிமுகப்படுத்திய விபி கணேசன் அவர்கள் ஒரு 4 படத்தை எடுத்தார். துதிய காட்டு, நானும் கொடுத்தவனும், நாடு போற்றவாள், அப்படியெல்லாம் எடுத்தார். அவர் கெப்பாசிட்டி இருந்தால் அவர் செஞ்சால் அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சேலுக்கு அவங்களுக்கு முடியல. போட்ட பணம் வருது இல்லை. அது அப்படிப்பட்ட தொய்வு இருக்கும்போது படங்களோட தரங்களும் அப்படி இருந்தது. எனக்கு பெரிய இந்தியா லெவலில் பார்க்க இயலாது. இவங்க இந்தியா லெவலில் போனால் எல்லாம் இந்தியாவுக்கு போயிடணும், இங்கே ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த ஊரில் எடுக்கக்கூடிய இதைத்தானே பார்த்து ரசிக்கணும். இதை விட பெருசாக ரசிக்கணும். இப்போ பல திரைப்பட நடிகர்கள படத்தை பார்த்து அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லைன்னா இந்த ஊரில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தானே. சின்ன ஊர் தானே இது. இந்தியா பெரிய நாடு, இது சின்ன நாடு. அப்போ சின்ன நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சின்னவங்க சிந்திக்கணும். பெரிய நாட்டில் பெரிய இதாக சிந்திக்கிறான். அப்போ நம்ம நாட்டில் உள்ளவங்க அப்படி சிந்திக்கிறாங்க இல்லை, அவங்க நினச்சது மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றா தமிழ் பக்கத்தில் தொய்வு விழுந்து போச்சு. தமிழ் பக்கத்தினுடைய இது அப்படியே வர வர இல்லாமல் போய் கொண்டிருக்கு. சிங்கள பக்கம் அது அவங்களுடைய மொழியில் அவங்களுடைய இதில் ஒரு இருமுனாலும் அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து தான் செய்வாங்க. இவங்ககிட்ட அந்த மனோபாவம் கிடையாது. அதனால இந்த துறையில் அடியெடுத்து வர்றவங்க இளம் சமுதாயம் கூட வர்றது யோசித்து தான் வரணும். இந்த இடத்துல ரீச் ஆகி நம்ம பண்ணி இந்த இடத்த கைப்பற்றி இந்த இடத்துல நம்ம ஒரு பொருளாதார ரீதியில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால் இதில் ஆசைக்கு வரலாம், ஆசை வந்து பணம் கொடுக்காது. அதனால ரொம்ப கவனமாக வரணும். இப்போ கிட்டத்தில் கூட ஒரு அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், திரைப்படத்தில் கை வைக்காதீங்க, இந்தியாவோட போட்டி போட இயலாது, அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் உங்கள் மகனை நீங்கள் பாதுகாப்பாக அதுக்கு புத்திமதி சொல்லி வச்சுக்கிற பாருங்க. ஆனால் இது 100க்கு 100% நம்ம ஆசைக்காக செய்யலாமே தவிர வருமானம் வச்சு இப்படி வந்தாலும் அப்படி வந்தாலும். அதனால இதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியலை சொன்னேன். நிச்சயம். அதே மாதிரி இப்போ ஓகே, இன்றைக்கு வந்து இந்த இசைத்துறையில் பாடல்கள் வந்து இந்த இசையே வந்து மாறித்தானே வருது. அப்போ அதை பற்றி உங்களோட ஒரு பல பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கு. இப்போ ரஹ்மான் அவர்கள் கூட இசையமைச்சிருக்காரு, நல்ல பாட்டுகள் செஞ்சிருக்காரு. என்ன கன்னத்தில் முத்தம்
படத்தோட ஒரு தெய்வம் தந்த தாயே கண்ணில் ஊரில் வந்த தாயே அப்படி போ தாளலால 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 ஒரு விருப்பமான பாட்டு. அப்படி வந்து இப்போ வர்ற பாடல்கள் எல்லாம் தரமான பாடல்கள் வந்து இப்போ ரொம்ப இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுது. அந்த லிரிக்ஸே என்னன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு அந்த லிரிக்ஸ் போயிட்டு இருக்கு. திரைப்படத்தில் 100, 200, 500 பேர் ஆடுற அளவில் வந்து அந்த திரைப்படத்தினுடைய வளர்ச்சி, அதுக்கு என்ன சொல்றது, இசைத்தினுடைய வளர்ச்சி கூட அங்கே மட்டுப்படுத்தப்பட்டு வேற மாதிரி போச்சு. மெலடியான பாட்டு கேட்டு ரசிச்சு ரவிக்கு தூங்குவோம், இரவின் மடியில் கேட்டு தூங்குறோமே, அப்படி தூங்க முடியாது. கதத்தில் முத்தமிட்டால நீங்க உதாரணம் சொல்லும்போது இப்போ 2002 வந்து அந்த படம் வெளியாகி இருந்தது. அந்த காலத்துல இருக்கிற இந்த சுதர்ஷினி கூட இன்னும் பிறந்திருக்காது. ஆனா அதையும் தாண்டி இப்போ 2025 இசையை நீங்க ரசிச்சு கேட்குற ஏதாவது தமிழ் நாட்டுல இருந்து வரதா இருக்கலாம், இல்லை இலங்கையில இருக்கலாம், ஏதாச்சும் நீங்க ரசிச்சு கேட்கக்கூடிய மாதிரி, இல்லைன்னா இதில் நான் பாடுனா நல்லா இருக்கும் அப்படி ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்க? இப்போ உதாரணம் சொல்ல போனா, மலரே மௌனமோ ஜாடையாய் பேசுமோ மலரே தாலலா தாலலா தலாலி மலரே, இந்த பாட்டு யாரு கருணா அவரு பாட்டு. அந்த பாட்டு நிகரான ஒரு பாட்டு. நான் என்ன செஞ்சேன், இந்த பாட்டை பார்த்துட்டு இந்த டியூன் இதில் புகுத்தி பார்ப்போமா. உயிரே குயிலே உயிரில் கலந்த உறவே நிலவே நிழலே நீரில் மறைந்த குளிரே உயிரே குயிலே. இந்த பாட்டு மலரன்பன் பாட்டு. பாடல் வரிகள் அவர் எழுதின பாட்டை நான் உள்வாங்கி இந்த டியூன் அதில் போட்டேன், ஆட்டோமேட்டிக்கலாக போட்டேன், என் மனதில் வந்தது. அது ஒரிஜினல் டியூன் தெரியல. கர்ணா படத்துல இவர் வித்யாசாகருடைய அந்த டியூனுங்களை இதை போட்டோன்னு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த பாட்டுக்கு இந்த லிரிக்ஸ் சரி பொருத்தமா இருக்கு. நான் சந்தோஷப்பட்டேன், இப்படி இந்த பாட்டு இந்த டியூன்ல இப்படி வந்தா இப்படி இருக்கும். உயிரே குயிலே உயிரில் கலந்த உறவே, அதுதான் வருது எனக்கு. இப்போ படிச்சுட்டாங்க அந்த ஒரிஜினல் பாட்டு டியூன் வருது இல்லை. அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இந்த பாட்டு பதியுது. அது மாதிரி பாட்டுகள் நல்ல லிரிக்ஸாக இருந்தால் நல்ல பாட்டாக இருந்தால் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட பாடல்கள் கூட நாம் மனதில் நினைச்சா இந்த டியூனுக்குள்ள இந்த பாட்டு லிரிக்ஸ் செருகப்படுது, அப்படி படித்தா நல்லா இருக்குமே. அப்புறம் மிஸ் மலரம் சொன்ன, நீங்கள் பாடுங்க சார் இந்த பாட்டை, அந்த டைம் டியூன்லேயே பாடுங்க அப்படின்னாரு. அது ஒரிஜினல் பாட்டை நம்ம கொண்டு அதில் பூத்து வேலையிலே. அப்போ அது மாதிரி தரமான பாடல்கள் வந்தால் அது என்றைக்கும் காலத்தால் அழியாமல் இருக்கும். இந்த வித்யாசாகர் எழுதின பாட்டு ரொம்ப, அது வந்து ஹிந்தி டியூனில் பிறகு முகமது ராஃபி படிக்க பக दुनिया के रखवाले सुन दर्द बड़े मेरे नामे सुन दर्द बड़े मेरे नामे மலரே. சூப்பர். அதுல வந்து இப்ப நான் இலங்கை பாடல்கள் போது இப்ப ரீசெண்ட் டைம்ல பாட்டு ஒன்று வைரல் ஆச்சு, ஒரு 1 இயருக்கு முன்னுக்கும். நான் அதை ப்ளே பண்றேன், இதை நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களோட அபிப்பிராயம் எதை சொல்லுங்க. தமிழ் பாட்டா? இந்த பாட்டு குத்துப்பாட்டு, ஆட்டத்துக்குரிய பாட்டு. இந்த பாட்டு அந்த அந்த சினிமாவில் வந்திருந்தால் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி விஷயம்லாம் எடுத்துருப்பாங்க. இப்போ எல்லா ஜெனரேஷனும் ஆடுற மாதிரி பாட்டு தானே விருப்பப்படுறாங்க. இப்போ நான் சில பாட்டு, இப்போ எத்தனையோ பாடல்கள் இருக்குது ராகத்தோடு கேட்குற பாட்டு. இந்த பாட்டை போட்டால் தலைவலி வெளிச்சா அவனுக்கு எலும்ப முடியாமல் போயிடும் வியாதிக்காரனுக்கு. என்னடா இந்த பாட்டை போட்டு நமக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு. இப்போ கனவு இதுதான் நிஜம் இதுதான் உலகினிலே அப்படி ஒரு பாட்டு இருக்கா, அது கேட்கல இனிமையா இருக்கு. அதே நேரத்தில் அந்த பழைய பாட்டு கேட்கும் பொழுது அந்த மாதிரி ராகத்து வரும்பொழுது இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ மெலடி சாங், இது ரேப் சாங். ஆமா, இந்த பாட்டு கூட, இந்த பாட்டை கேட்கும் பொழுது அந்த பாட்டை கூட அவர்கள் அந்த டைப்பில் பாடினா தான் இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்க்குங்கிற ரீதியில் தான் அந்த படத்துக்கு ஏற்றவாறு அதை செய்திருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஏற்றவாறு மியூசிக் அமைச்சு
ரசிகர்களை கவன ஈர்ப்பு இங்கிட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி போனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்படிப்பட்ட இல்லாட்டி போனால் பாட்டு இல்லைங்கிறது மாதிரி வெளியே பாடுவாங்க. நல்லா இருக்குன்ட்டு போவாங்க. தமிழ்நாடு பல ஆயிரக்கணக்கான பாடல்கள், பல லட்சக்கணக்கான பாடல்கள் உருவான இடம்ல. ஆனால் அந்த மாதிரி பாட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு உரிய ஜெனரேஷனாக இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் ஜெனரேஷன் மாறினதால கலைத்துறையிலே இப்போ நல்லதானே, இப்போ நிறைய பாடல்கள் இருக்கு. நிறைய பாடல்கள். எனதாருயிர் வனிதாமணி என் மனோன்மணி, இந்த மாதிரி பாட்டு படிக்கிற ஆக்கள் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஹரிகரனுக்கு அப்பால பாட்டு படிக்கிறதுக்கு ஆகலாம் வர்றாங்க தான். இந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்க யாரும் கிடையாது. கானா பாட்டு படிக்கிற மாதிரி இந்த ஒரு எல்லாம் குத்து பாட்டு ஆடுறதுக்குள்ள பாட்டு படிக்கக்கூடிய இருக்கனால காலத்தால தமிழகத்திலையும் கூட இந்த பாட்டு காலத்தால அழிஞ்சு போயிடும். தாக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் காலம் பாருங்க, பழைய பாட்டு புத்துயிர் பெற்று அதை ரீமிக்சிங் பண்ணி வரக்கூடிய காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது வந்து இப்ப அதுவும் முடிஞ்சு அடுத்த கடத்துக்கு போய். அப்ப நான் சொல்றேன், பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டும் இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழகம் பக்கத்துல இருக்கனால இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, கஷ்டம். ஆனாலும் நாங்கள் எங்களை போல ஆட்கள் அந்த துறையில் வந்ததுனால விட முடியாது. ஆனால் தமிழ் பக்கத்துலையும் தொட்டுக்கிட்டு நான் சிங்கள பக்கத்துல ஃபீல்டில் இருக்கிறேன். 4 பணம் கிடைக்குது அதில். இல்லாட்டி போனால் இப்போ நான் புலம்பெயர்ந்து வாழ்கிறவங்களை பற்றி அதை பற்றி ஒன்றும் விமர்சிக்க வரையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் இந்த நாட்டில் பாடகர்கள், கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் எல்லா விதமான ஆட்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. அவங்களும் கை கொடுத்து இவங்களையும் தூக்கி விட்டாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க காசு பணம் சம்பாரித்து இவங்க அதில் கொடி கட்டி பிறக்க போகிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஏதோ விமர்சனம் கிடைக்கக்கூடிய அளவு செஞ்சாங்கன்னா அது ஒரு புண்ணியமாக இருக்கும். நம்ம நாட்டு கலைஞர்களையும் கை கொடுத்தோம் அப்படின்னு செய்த இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதை நான் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. அப்படி வந்திருந்தா நான் முதல்ல போயிருக்கலாம். போகல. ஆனால் என்னை சகோதர மொழி பேசுகிறவங்க அதை சொல்லணும். இந்த இடத்துல பல ஊர்களுக்கு போயிருக்கேன்னு சொன்னால் சகோதர மொழி பேசுகிறவருடைய வாயிலாக பல ஊர்களையும் போயிருக்கேன், இன்னும் போய் கொண்டிருக்கிறேன், நாளைக்கும் போகத்தான் போகிறேன். எனவே அந்த மொழியை பற்றி பார்க்குறாங்க. இல்லை நான் தமிழன் சிங்களாளு அப்படின்னு இல்லை, நான் நல்லா படிக்கிறேன்னா உள்வாங்குவோம் அப்படி சொல்லி அந்த எண்ணத்தோடு அவங்க செய்கிறாங்க. தமிழகத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அது தமிழகம் பெரிய கடல் மாதிரி கூப்பிட்ட பண்ண எங்களையும் கூப்பிடுங்களாப்பா, ஒருத்தரும் கூப்பிடுறாங்க. அதனால கவலைப்படுறதும் இல்லை. என்னையை பொறுத்தவரை கவலைப்படுறது ஏன்னா கூட்டிட்டு போக ஆள் இருக்கு தானே, அவங்கள கூப்பிட்டு போக ஆள் இருக்குங்கிற மாதிரி நம்மளும் எங்களுக்கு ஒரு சிங்கள பக்கம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனாலும் என்னுடைய தமிழ் பாட்டு ஒரு 10 பாட்டு 5 பாட்டை பாடாமல் வர மாட்டேன். ஏன்னா நான் ஒரு தமிழன், எண்ணங்களால இறைவன் தானே, முத்தமிழ் முருகனுக்கு 3 தலம். அது எங்களுடைய நாட்டு தேசபக்தி பாடல்கள், தேசிய கீதம், தேசிய வரலாற்று மிக்க கதிர்காமத்தை பற்றி, நல்லூர் கந்தனை பற்றி, செல்வ சன்னதியை பற்றியெல்லாம் புகழ்ந்து பாடுற பாடல். அதெல்லாம் மறக்காமல் அந்தந்த இடங்களில் பாடிட்டு வருவேன். எனவே அது இப்படி இருக்கு. நிச்சயமா ரொம்ப நன்றி உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு. நிச்சயமா நானும் எதிர்பார்க்குறேன். நான் இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், ஆனால் நேரம் போதாது. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும். உங்கள் மனசில் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இவ்வளோ நேரமே உங்கள் மனசில் இருந்தால் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரத்தில் எதுவும் சொல்ல தவறி இருந்தால்? பொதுவாக நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். இது கேட்கறவங்க கேட்பாங்க, மறந்துடுவாங்க. இது ஊடகத்தில் போகிற தகவல்கள் கேட்டு மறந்து போயிடுவாங்க, எல்லாரும் மறக்காமலும் இருப்பாங்க. இப்படிலாம் சொன்னாருன்னு கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ இதன் வாயிலாக பார்க்குற பல ரசிகர்கள் இருப்பாங்க. இந்த ஊடகத்தை பார்த்து உங்களை ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்தி என் மகன் அந்த வேலையை செய்கிறாரு. ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நமக்கு எல்லாம் அப்போ இதில் இந்த கலைஞர்கள், இலங்கை கலைஞர்களை நேசித்து இந்த இலங்கை கலைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வேணும். நம்ம என்ன ஏன்னா நல்ல பாட்டு இருக்குது, நம்ம நாட்டில் உள்ள பாட்டு, நம்ம நாட்டு தேசிய ரீதியான பாட்டுனா முதல்ல படித்து காமிச்சா இலங்கை என்ற பாட்டு. அப்படி அது மாதிரி இதில் பண்ணி நம்ம நாட்டுக்கும் ஒரு வரப்பிரசாதம், கலைஞர்களுக்கு ஏதோ வரப்பிரசாதமாக கிடைக்கும். அவர்களும் காலத்தால் ஏதோ ஒரு சந்திச்சு நாடக கலைஞர்கள் இருக்காங்க, பாட்டு கலைஞர்கள் இருக்காங்க, இசையமைப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படின்னு இந்த டான் டிவி வாயிலாக இந்த ஒரு நற்செய்தியை சொல்லி அவர்கள் இதுக்கு ஒரு ஆவணம் படுத்தி என்ன மாதிரி செய்தான ஒரு நம்பிக்கையில் என்னை பேட்டி கண்ட உங்களுக்கும் ஊடகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த யாராச்சும் எதிர்பார்த்து செய்தால் உங்கள் ஊடக வாயிலாக வரட்டும். என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு தான் உங்களோட ஊடக வாயிலாக எங்கள் அனுசரித்து இப்படி ஒன்று செய்தால் எனக்கு மட்டும் இல்லை, பல கலைஞர்கள் இருக்காங்க, கஷ்டமான கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிற இடம் கூட தெரியாமல் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போனால் நாங்கள் இருப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி பேசப்படுறதுக்கு கூட ஆள் இருப்போம் எனக்கு தெரியாது. எனவே இந்த ஊடகத்துக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, ரசிகர்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி. அதாவது நீங்க சொல்ற பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற கலைஞர்களுக்கும் இளையவர்களுக்கும் பிரயோசனமா இருக்கும். குறிப்பா என்னன்னு சொன்னா சங்கங்கள் அமைக்கிறது, அதே மாதிரி படைப்பாளிகள் தங்களுடைய அந்த ஒற்றுமையா செயற்பட்டு அவர்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது. ஏன்னா எதிர்காலத்துல இப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்றது அவருடைய அனுபவத்தின் மூலமா இங்கே குறிப்பிட்டிருந்தாரு. நிச்சயமா இதெல்லாம் மாற வேண்டும். இலங்கை கலைத்துறை புதிய ஒரு பரிணாமத்தோட பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி இன்று ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.